வணக்கம். மன அமைதி சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம் சமூகத்தில் பலருடைய தூக்கத்தை கெடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அது கடன் பிரச்சனை தான். கடன் வாங்கினது தப்பில்லை, ஆனால் அதையே நினச்சி அவமானப்பட்டு மன அமைதியை இழந்து தற்கொலை வரைக்கும் யோசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கடன் பாரத்தில் இருந்து உங்கள் மனசை எப்படி மீட்கிறதுன்னு கௌதம புத்தர் சொன்ன இந்த எளிய வழியை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தாங்க. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால அவர் பலர்கிட்ட கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. கடன்காரங்க தினமும் வீட்டுக்கு வந்து சண்டை போடுறதும் அவமானப்படுத்துறதும் வழக்கமாகிடுச்சு. இதனால அவரால் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. நாம் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் கூட அவருக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு புத்தர் வந்திருப்பதை அறிஞ்சு தான் கவலைகளுக்கு ஒரு முடிவு தேடி வியாபாரி புத்தரை பார்க்க போனாரு. புத்தர் முன்னாடி போய் விழுந்து அழுது, குருவே, நான் கடனில் முழுகிவிட்டேன். எல்லோரும் என்னை அவமானப்படுத்துறாருங்க. என் மன நிம்மதி முற்றிலும் போய்விட்டது. எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு கதறாரு. புத்தர் அவரை எழுப்பி அமைதியாக அமர வைத்தாரு. பிறகு அவரிடம், அப்பனே, நீ வாங்கிய கடனை உன்னால் உடனே திருப்பி தர முடியுமா என்று கேட்டாரு. வியாபாரி, இல்லை குருவே, இப்போது என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு. புத்தர் சிரித்து கொண்டே சொன்னாரு, அப்படியானா நீ நாள் முழுக்க கவலைப்படுவதால அந்த கடன்காரனுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறா? அல்லது உன் கவலையால கடன் பணம் தானாக வந்து விடுமா என்று கேட்டாரு. வியாபாரி, இல்லை குருவே அப்படின்னு சொல்றாரு. அப்போ புத்தர் ஒரு மிக ஆழமான உண்மையை சொன்னாரு. நீ வாங்கியது பண கடன் மட்டும்தானே, ஆனா நீயும் உன் மனதையும் தூக்கத்தையும் நிம்மதியையும் அவர்களுக்கு கடனாக கொடுத்து கொண்டிருக்கிறாய். பணத்தை விட உன் உயிர் விலை மதிப்பற்றது. பணத்தை எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் இழந்த மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மீட்க முடியாது. கடன்காரர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது அது உன்னை காயப்படுத்தாம இருக்க நீ குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும். நீ ஏமாற்ற வேண்டும் என்று கடன் வாங்கவில்லை, சூழ்நிலையால் சிக்கியிருக்கிறாய். எனவே கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உன் புத்தியை அமைதிப்படுத்து. மனசு அமைதியானால்தான் கடனை அடைப்பதற்கான புதிய வழிகளும் புதிய தொழில் யோசனைகளும் உனக்கு தோன்றும். இன்றிலிருந்து உழைப்பு மட்டும் கையிலிடு, கவலையை என்னிடம் விட்டுவிடு என்று புத்தர் கூறினார். நண்பர்களே, வியாபாரிக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சது. அவர் கவலையை விட்டுட்டு அமைதியாக உழைக்க ஆரம்பிச்சாரு. சில வருடங்களில் கடனும் அடைச்சாரு. உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருந்தா கவலைப்பட்டு உயிரை மாய்க்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். ஆனா உங்க உயிர் போனா வராது. தைரியமா இருங்க, அமைதியா அடுத்த கட்டத்தை யோசிங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஒரு நம்பிக்கை தரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.